ஓகே கைஸ், இப்ப டைம் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து இப்ப 4:15 சாயந்தரம் 4:15. டேட் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 10. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு யூடியூப்ல இருந்து பல கோடி எனக்கு பணம் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் டொனேட் பண்ண போறேன். அதுக்கு தான் இன்னைக்கு போகணும். ஆக்சுவலா ஃபுல்லா மழை பெய்யுது. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் மழையில நனைஞ்சிட்டு இருக்கேன், என் போனும் நனைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ மழை வேற பெய்யுது, எப்படி போறோங்கிறது தெரியல. அதே மாதிரி அவுட்டோர்ல நிறைய காத்து இருக்கனால நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதானும் கரெக்டா எனக்கு தெரியல. பட் போன் ஃபுல்லாவே நனைஞ்சிருச்சு. என் போன் வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது, அதனால நான் போயாகணும். பாப்போம் மழை நின்னது அப்படின்னா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிளட் ஒரு நிமிஷம் காட்டுங்க. அதான் என் பிளட். ஓகே கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 11:30 மணி ஆகுது. ஸோ நைட்டு. ஸோ என்னோட மிஸ்டேக்ஸ் தான். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் எடிட்டிங் முடிச்சுட்டு லேட்டாக வந்தனால என்னால் வந்து கரெக்டான டைமுக்கு வர முடியல. ஸோ அதனால வந்து எல்லாத்தையுமே vlogல கவர் பண்ண முடியல. ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. இவன் பேர் பார்த்தீங்கன்னா சபரி ஒன்று. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மணி. ஸோ இவங்க 2 பேர் இப்படி 2 பேரும் இல்லை. ஸோ இவன் பேர் பார்த்தீங்கன்னா சபரி. ஸோ இவன் பேர் பார்த்தீங்கன்னா மணி. ஸோ இன்னைக்கு வந்து ஃபெஸ்டிவல். ஆக்சுவலி அந்த மைக் வச்சேன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து லேட்டாக வந்துட்டனால பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌடை வந்து என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ எல்லாருமே வந்து ஃபோனோட பிஸியாக இருக்காங்க. இவன் ஒருத்தன் தான் கேமரா பார்த்துட்டு இருக்கான். சபரி, நீங்கள் ஏதாவது கேமராவுக்கு சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஸோ இவனும் பார்த்தீங்க அப்படின்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும். ஸோ நான் சைல்டாக இருக்குள்ள இவன் பிறந்திருக்கவே மாட்டான். பட் எப்படி சொல்றது, லைக் தம்பி மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இவன் வந்து நம்ம என் ஏஜ் கிட்ட 1 இயர் டிஃபரன்ஸ் சம்திங். சபரி, நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? டேய், இதை நான் சொல்றதுடா, நீங்க ஏதாவது இது எங்கடா கேமரா? நீ சொல்லு ஏதாவது. எதுவும் இல்லையா? உன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட இதை பார்க்கலாம். ஸோ அது ஏதாவது சொல்லணும் ஆசைப்படுறதுனா எதுவும் இல்லையா? சரி, நீ 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 மணி உன்னோட ஒன் சைட் லவ் ஒன்றும் இல்லையா? டே அமைதியாடுறான். ஸோ அவ்வளோதாங்க. ஆக்சுவலி வந்து நான் இதை நிறைய டைம் ஸ்லாப் அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் ஷாட்லாம் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது என்னால் எடுக்க முடியல. ஸோ இவன் வீட்டுக்கு விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறது. ஸோ அவ்வளோதான் பாக்கி. ஓகே, வேற அவ்வளோதானா? முன்னே வந்திருக்கணும். ஏன் தப்பு, அந்த வீடியோ போட்டனால வந்து எடுக்க முடியல. ஆக்சுவலி வந்து இந்தியாவில் வந்து இல்லீகல்னு சொல்லி என் ட்ரோன் வந்ததை வந்து கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிச்சு. ஸோ ட்ரோன் ஷாட் இருந்திருந்தா லாங்ல இருந்து எடுத்து இருந்திருக்கலாம். ஸோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே கைஸ், இப்போ நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கூட நின்று ஒரு போட்டோ எடுக்கலாம். ஆனா அப்படியே எல்லாரும் ஸோ எனக்கு தெரிஞ்ச 2-3 பேரு. இந்த அண்ணன் பேரு நாகராஜன, அந்த அண்ணன் பேரு ஆனந்தன. ஸோ 2 பேர் தான் தெரியும். மற்றவங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேண்ணா, நான் ஏதாவது கேமராவில் சொல்ல ஆசைப்படுறீங்களா? ஸோ என்னதுக்கு இது வந்து vlog எடுக்கிறேன் ஆக்சுவலா வந்து. இல்ல எல்லாரும் பேச தெரியுதுண்ணா ஆக்சுவலா. சொல்ல வராங்க அண்ணா. இல்லண்ணே, சரி என்னண்ணா சியர்ஸ்லாம் இல்லண்ணே. ஓகே, ஏதாவது கருத்து சொல்றேன் சொல்லு. சரி அண்ணா, எப்பயும் போல அண்ணா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது சொல்லுங்கண்ணா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பூபதி. ஓகே சரி, ஓகேண்ணா. போறேன் தான் போறேன். ஒரு சவுகாயம் கொடுங்கண்ணா. மண்ணா எனக்கு கொடுக்குறாரு. அண்ணா நீ வச்சுக்கிட்டே இருக்கல கூப்பிடியா நீ? எனக்கு நான் போட்டுக்க மாட்டேன். முடிச்சு அண்ணனுக்கு முன்னாடி நீ முடிச்சு போட வர்ற. சரி, அந்தத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜவுக்காயுதம், இது பேர் என்னன்னு தெரியல. பட் வந்து ஜவுக்காயத்துல வந்து இதை பூராமணி இதை காட்டலாம். ஸோ இது வந்து ஒரு கேரி பேக்கை வந்து அப்படி பில்ட் பண்ணிருக்காங்க. அப்படி அட்ரா. ஸோ இது பாத்தீங்கன்னா அப்படியே கீழே அடிச்சீங்கன்னா மேலே பறக்குது. டைம் ஆனனால பாத்தீங்க அப்படின்னா ரூட் வண்டிலாம் இந்த பக்கம் விடுறாங்க. ஸோ அதனால வந்து கூட்டம் குறையும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இங்க இருக்கவங்க எப்படி சொல்றது, லைக் பீப்புள் எல்லாரும். இது வந்து ஒரு கேரி பேக். இதை வந்து இந்த மாதிரி காத்து ஊதி இந்த மாதிரி போடுறதுனால. ஸோ இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கேரி பேக். இதையே வந்து விற்கிறாங்க 10 rupeesக்கு. ஸோ இப்போ வந்து அவனை வீட்டில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகணும். இன்னும் நடந்து நைட்டுக்கு மணி 12 ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கும் வந்து வீட்டுக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து
எப்படி சொல்றது, பூஜை உண்டு வீட்டுல. பூஜை போட்டே ஆயிடுவாங்க. 11 மணிக்கு போட்டாலும் திட்டுவாங்க. பலூன் கட்டியிருக்காங்கடா, தெரியுதா? வீட்டு வாசல்ல பலூன் கட்டியிருக்காங்க. நீ டே லேட்டா வந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன் சபரி? ஆக்சுவலி வந்துட்டு இந்த தடவை வண்டி வேடிக்கை இல்லடா. அது ஏதோ கும்பாபிஷேகம் ஏதோ வந்து இருக்கனால கோயில்ல இல்ல தானே. ஆக்சுவலா வண்டி வேடிக்கை மட்டும்தான். வண்டி வேடிக்கை மட்டும் பேரு தான். வண்டி பேர் இல்ல, சொன்ன மாதிரி நிறைய விஷயம் இல்ல. வண்டி வேடிக்கையும் வண்டி நிறைய வரலடா. 2 வண்டி தான் வந்துச்சு. ஒரு வண்டி மட்டும் வீடியோ பிடிச்சிருக்கேன். சரி, இப்போ உன்னை விட்டுட்டு இவனை விட்டுட்டு நான் தனியா போகணும்டா அவ்வளவு தூரம். வீடியோ எடுத்துட்டே போறான். ஆமாடா, இதுக்கே நான் வீடியோ கையில புடிச்சு போறது. எல்லாரும் என்ன ஏதோ கொலை பண்ண மாதிரி பைத்தியக்கார மாதிரி பாக்குறாங்க. யார் தான் என்னதான் நினைப்பா? முன்ன போனை பார்த்துட்டு நான் பாட்டு பேசிட்டு போனா கரெக்ட் தான். உனக்கு ஹெட்செட் தானே ஆர்டர் போடுறேன். ஸோ ஆமா கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா மேபி வந்து அமேசான் சேல் பத்தின வீடியோ வந்து நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ அந்த சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு ஆஃபர் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து அவன் ஹெட்போன் வந்து ஆர்டர் பண்ண சொல்றான். ஸோ போட் 225 சொல்லிட்டு அது நல்லா இருக்குடா ஆக்சுவலா. சபரி இவனுக்கு கூட தெரிஞ்சவங்க, எங்க பெரியம்மா வீட்டு அண்ணனு கூட அதை ஆர்டர் பண்ணடா சபரி. நல்லா இருந்தது. 500 rupeesக்கு கண்டிப்பா ஒர்த்து. 1 year வாரண்டிலாம் இருக்கு. இந்த இடம் பர்ஃபெக்டா வெளிச்சம். ஸோ அவ்வளவுதான், போலாம் சபரி. ஓகே, பை பாய். நான் இதை எடுத்துட்டு போறேன், இந்த பலூன் இதை. ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ இட்ஸ் டைம் டு கோ. அடுத்தது இந்த பையனை வீட்டுக்கு விடணும். இந்த பையனை வீட்டுக்கு விட்டு நான் மட்டும் தனியா போகணும். வெளிச்சம் இப்படி இருக்கு, பேக்லயே நடப்போமா. ஸோ இந்த பையனை வீட்டுக்கு விட்டு நான் மட்டும் தனியா போகணும். கேமரா பார்த்துட்டே போகலாம், பட் வந்து எப்படி சொல்றது, இருட்டா இருக்கு. ஸோ அதனால ஸ்டாப் பண்ணும். இது நல்லா இருக்கு ஆக்சுவலா, இதை பிடிச்சிக்கிறதுக்கு. டே போட்டோ ஏன்டா, ஒரு போட்டோ எடுக்கிறது என்னடா ஒண்ணு. டேய் என்னடா, யார ஏதாவது பிரச்சனை பண்றியா? டே ஒரு போட்டோ மாமா, ஒரு போட்டோ எடுத்துட்டு போலாம் மாமா. ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் ஆச்சு. இருறா. என் தம்பி படிச்சிட்டு இருக்கான் மாமா. போஸ் ஏதாவது குறா. டீசெண்டா இருப்பீங்களா? அப்ப நாங்களா சரி மிச்சு. ஓகே அரவிந்த், ஞாபகம் இருக்கு மிச்சு. டே எப்படா இது காத்து போகுது? ஆக்சுவலி இது காத்து போகுது, இவன் ஏதோ பண்ணிட்டான். ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு டே வந்து லேட்டா வந்தனால நான் ஃபீல் பண்ணேன் எதையுமே வீடியோ பிடிக்க முடியலன்னு. பட் நிறைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணேன். அதான் ஓல்டுன்னு சொல்றது சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இந்த நாய் கூட நான் ரொம்ப நாளா பாக்கல, இப்பதான் வந்து பாக்குறேன். பிறந்ததே ஒரு சாபக்கேடு. நீ எல்லாம் எதுக்கு நீ பாக்கல? நீ எதுக்கு வந்து உயிரோடு இருக்க இன்னும்? எனக்காக வாடே, இது வேற மாதிரி இருக்குடா. ஏங்க நான் அந்த மாதிரி பையன்லாம் இல்லைங்க. ஸோ இட்ஸ் டைம் டு கோ ஹோம் அலோன். ஸோ நான் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்கேன். டைம் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 12:30 ஆகுது. ஸோ நைட்டு 12:30 மணிக்கு ஒருத்தன் போனை பார்த்து தானா பேசிட்டு போனா, யாரா இருந்தாலும் வந்து ஏதோ பைத்தியக்காரன் அப்படின்னு நினைக்கிறது வந்து சாதாரணம். ஸோ அதனால வந்துட்டு எப்படி சொல்றது, நம்ம எதுவும் வருத்தப்படுறதோ ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோ இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே அந்த ட்ரில் சிக்கன் வீடியோ அது இன்னும் எடிட் பண்ணல. ஸோ அதை பார்க்கணும். ஸோ வந்து இந்த நாய் மட்டும் என்னை எப்படி பார்க்குதுன்னு பாருங்களேன் நீங்கள் ஒரு நிமிஷம். எங்க ஓடு ஓடு ஓடு. நான் அதை பார்த்து பயந்துக்கிறேன், அது என்ன பார்த்து பயந்துக்குது. அப்போ இது நல்லா இருக்கு, இதை நான் என் கையிலே எடுத்துட்டு போயிடறேன். ஃபர்ஸ்ட் திங், அன்றைக்கி நைட் நான் லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு எப்பயும் போல் வீட்டில் பூஜை வாங்கிட்டு நான் தூங்கிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். மொதல் விஷயம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளட் டொனேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பர்த்டே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்று கோயிலுக்கு இதெல்லாம் வந்து ரெகுலராக நீங்கள் போகிறீங்க. இதை தாண்டி வந்து இந்த சொசைட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, பிறந்திருக்கீங்க. ஸோ பிறந்ததுக்கு இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் போய் சோசியல் ஒர்க் பண்ண, நீ போய் மிலிட்டரியில் ஜாயின் பண்ண. ஸோ இந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியல பெரிய விஷயம் அப்படின்னாலும், ஸோ சின்ன விஷயம் ஒரு மரம் நடலாம். ஸோ அதை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பிளட் டொனேட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ அதை எடுத்துட்டேன் ஆக்சுவலி அந்த இதை வந்து பேண்டேடை. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பிளட் டொனேட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல விஷயம். அதனால வந்துட்டு நமக்கு எதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நர்வஸ் ஆகிட்டு வந்துட்டு பிளட்டை பார்த்தோன்னே நர்வஸ் ஆகிடுவாங்க. மயக்கம் போட்டெல்லாம் ஃப்ரெண்டு சில பேர் விழுந்திருக்காங்க. ஸோ அது அப்படி கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை தான் உங்களுக்கு பயமாக இருக்கும், அப்புறம் டே இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும்.
ஸோ வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராக வந்து டோனராக இருக்கேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு எலிஜிபிள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா நான் பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் என்ன பிளட் குரூப்பாக வேணா இருக்கலாம், வந்து அந்த டைமுக்கு அந்த பிளட்டு கிடைக்கிறது ஒருத்தங்க எமர்ஜென்சியாக இருக்குதுங்களுக்குள்ள அது ப்ரைஸ்லெஸ். ஸோ அதனால் வந்துட்டு பிளட் டொனேட் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய் பண்ணுங்கள். அட் தி சேம் டைம் எல்லாராலையும் பிளட் டொனேட் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது. உங்கள் ஏஜ் வந்து 18 தாண்டி இருக்கணும், 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட் மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா 62 kgக்கு மேலே இருக்கணும் சம்திங். ஸோ அங்கே போனீங்கன்னா அது சொல்லுவாங்க. அது இல்லாமல் சில டிசீஸ் எல்லாமே இருக்கக்கூடாது. ஸோ என்னென்ன டிசீஸுங்கிறத அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த டிசீஸ்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள் தான் பிளட் கொடுக்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பிளட் குரூப்பாக வேணா இருக்கலாம். அது ஒருத்தங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் தேவைப்படுதுங்கக்குள்ளே அது ப்ரைஸ்லெஸ் திங். இன்னொருத்தவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் பண்ணியாகணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மீட் பண்ணேன். ஸோ நிறைய பேரை மீட் பண்ணேன். கேமரா பார்த்தோன்னே அவங்க கேட்ட ஒரே கேள்வி, என்ன யூடியூபுக்கு வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிகாஸ் ஆஃப் யூ கைஸ், ஸோ உங்களால் மட்டும்தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க கூட சொல்கிறதுக்கு. அது இல்லாமல் அன்னையோட டே வந்து தனியாக கடைசியாக வர மாதிரி இருந்தாலும் பட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அன்னையோட டேயில் நான் லேட்டாக போயிட்டு என்னடா வந்து எதையுமே கவர் பண்ண முடியலன்னு சொன்னாலும், ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசில் நம்ம பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படிங்கக்குள்ளே அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நடந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.